7th Standard Math Chapter 1 Number System Exercise 1.2 7 to 10 Term 3 New Syllabus 7th sum பாருங்க. What should be subtracted from 7.12 head 0.713? What should be subtracted from? எதை subtract பண்ணனா இந்த 0.713 வரணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் 7.1 நம்ம இது வந்து 00 போடுறோம் 0.713. இப்போ என்ன செய்கிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து சப்ராக்ஷன் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து இங்கே பாரோ பண்ணுங்க, இது 10 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இது 10 ஆகிடும். அடுத்து இங்கே பாரோ பண்ணுறோம், இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும். ஓகே, இப்போ இங்கே 0 இருக்குது, இங்கேருந்து இதில் பாரோ பண்ணுங்க 10 ஆகிடும், இது வந்து 6 ஆகிடும். இப்போ 10 - 3 7, 9 - 1 8, 10 - 7 3, 6 - 0 6. இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்னது 6.387. என்ன கேட்டிருக்காங்க? வாட் ஷுட் பி சப்ராக்டட் ஃப்ரம் 7.12 ஹெட் 7.713ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த பிக் நம்பர்லேருந்து இதை சப்ராக்ஷன் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 6.387. நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. கவ் மச் இஸ் 35.6 கிலோமீட்டர் லெஸ் தேன் 53.7ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா லெஸ் தேன் என்ன சொல்லியிருக்காங்க 53 லெஸ்ன்னு சொன்னாலே மைனஸ். ஓகே, 53.7 மைனஸ் கவ் மச் இஸ் 35.6ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 35.6 மைனஸ் பண்ணுங்க. அப்போ 7ல் 6 மைனஸ் பண்ணால் என்ன வரும் 1. நெக்ஸ்ட்டு 13ல் 5 மைனஸ் பண்ணால் 8, 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. ஓகே, இங்கே 13 ஆகிடும், இது வந்து 4 ஆகிடும். இப்போ சப்ராக்ஷன் பண்ணுங்கள். 18.1 கிலோமீட்டர். இப்போ எவ்வளோ தூரங்க சொல்லியிருக்கிறாங்க 18.1. நோட் பண்ணிவிடுங்க, லெஸ்ஸன் வந்தால் மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அகிலன் பர்ச்சஸ்ட் ஏ ஜாமெட்ரி பாக்ஸ் ஃபார் 25.75. இப்போ அகிலன் வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கியிருக்கிறான். எவ்வளோ ரூபான்னு வாங்கியிருக்கான் 25.75. பென்சில் ஃபார் 3.75 ருபீஸ் 3.75. ஒரு பென்சில் வாங்கியிருக்கான், அதோட விலை வந்து 3.75. அண்டு பென் ஃபார் ருபீஸ் 17.90. அடுத்து ஒரு பென் வாங்கியிருக்கான் 17.90. ஹீ ஹேவ் rupees 50 to the shopkeeper. What amount did the head back? இப்போ பென்சில் வாங்கியிருக்கிறாரு, ஜாமெட்ரி வாங்கியிருக்கிறாரு, வேறு என்னது பென். அகிலன் வந்து இப்படி 3 திங்ஸ் வாங்கிட்டு ஷாப்கீப்பர்கிட்ட எவ்வளோ ரூபாய் கொடுக்குறான் 50 ருபீஸ் கொடுக்குறான். இப்போ அவர் வந்து எவ்வளோ பேலன்ஸ் கொடுப்பாருன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பண்ணோம். காஸ்ட் ஆஃப் ஜாமெட்ரி வந்து எவ்வளவு 25.75. அதே மாதிரி பென்சிலோட ரேட்டு 3.75. பென்னுக்கு வந்து 17.90. இப்போ இந்த 3 ஆன்சரை ஆட் பண்ணணும். 5 + 5 10, 10க்கு 0, பேலன்ஸ் 1 10, 17, 17 + 7 எவ்வளவு 24, 24க்கு 4, பேலன்ஸ் 2. நெக்ஸ்ட்டு 2 + 7 9, 9 + 3 12, 12 + 5 17, 17க்கு 7, பேலன்ஸ் 1, 1 + 1 2, 2 + 2 4. இப்போ வந்து அமௌண்ட் டு பி பெய்டு. இப்போ அகிலன் வந்து எவ்வளவு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான் 47.40. இப்போ ஷாப்கீப்பர்கிட்ட 50 ருபீஸ் கொடுத்துருக்குறான். அப்போ கெட் பேக் எவ்வளோ கொடுத்துருப்பாருன்னு பார்க்கணும். அமௌண்ட் பெய்டு வந்து எவ்வளோ 50.00. அமௌண்ட் டு கெட் பேக் 50லேருந்து என்ன செய்யணும், நமக்கு வந்து 47.40 சப்ராக்ஷன் பண்ணணும். நான் இங்கே ரஃபாக இங்கே கீழே எழுதிக்கிறேன். அதாவது 50.00ன்னு போட்டுடுங்க. 47.40. இப்போ 0 இங்கேருந்து பாரோ பண்ணுங்க, இது 10 ஆகிடும், இது 4 ஆகிடும். இங்கேருந்து இங்கே பாரோ பண்ணுங்க, இது 10 ஆகிடும், இது வந்து 9 ஆகிடும். இப்போ 10 - 4 என்னது வருது 6.9 - 7 2, 4 - 4 0. இப்போ ஆன்சர் வந்து என்னது 2.60. இப்போ அகிலனுக்கு வந்து ஷாப்கீப்பர் எவ்வளோ பேலன்ஸ் கொடுப்பாரு 2.60, 2 rupees 60 பைசா. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 10th சம்.
Find the perimeter upon equilateral triangle with a side measuring 3.8 cm. பெரிமீட்டர் அப்பான் ஈக்குவட்டோரியல் ட்ரையாங்கிள், அதாவது 3 சைடு இருக்குது. அதனால நம்ம ஃபார்முலா என்னது, சைட் ப்ளஸ் சைடு ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஒரு சைடுன்னா எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 3.8. அப்போ பெரிமீட்டர் என்னென்னா நம்ம எல்லா சைடையும் ஆட் பண்ணிக்கணும். 3.8 3.8 3.8. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். 3.8 3.8 3.8. இப்போ என்ன செய்யணும், ப்ளஸ் பண்ணணும். 8 + 8 16, 16 + 8 24. இப்போ பேலன்ஸ் 2 வருது. 3 + 3 9 6, 6 + 3 9, 9 + 2 11. இப்போ ஆன்சர் வந்து என்னது, 11.4 சென்டிமீட்டர். ஓகே, எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.